வணக்கம்ப்பா. மணக்க ரசப்பொடி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 100 கிராம் அளவு மல்லி எடுத்துக்கிடுவோம். மல்லியை வந்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கிடுவோம். பாருங்க, நல்லா வறுத்துருச்சு. இதை வேறு பதத்துக்கு அப்படியே மாற்றிக்கலாம். 150 கிராம் அளவு சீரகம் வறுத்துக்கிறோம்ப்பா. சீரகத்தை வந்து லேசாக தான் சூடு இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. கம்மியான சூட்டில் வறுத்துக்கலாம் சீரகத்தை. பாருங்க, இந்த மாதிரி வறுத்துக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. சீரகம் கரிஞ்சுன்னா வந்து மனம் வேறு மாதிரி வந்துடும். ரொம்ப பொறுமையாக வந்து சிம்மில் வச்சு வறுக்கணும். சீரகம் வறுக்கிறப்ப வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 75 கிராம் வறுத்துக்கலாம். மிளகு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம்ப்பா. 75 கிராம் துவரம் போட்டுக்கிறேன்ப்பா. கரிஞ்சிடாமல் அதையும் நல்லா பொறுமையாக வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எடுத்துக்கலாம். ஒரு 20 கிராம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பெருங்காயம். இப்போ வந்து எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவு மிளகாய் சேர்த்துக்குவோம். நல்லா மிளகா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை கறிக்காமல் வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுக்கணும். கருவேப்பிலையை எதுலேயுமே எண்ணெய் கலக்கக்கூடாது. 3 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பொடி. கருவேப்பிலையை இந்த மாதிரி வறுக்கணும். நம்ம பிடிச்சோன்னா இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். ஆனால் பச்சை மாறிடக்கூடாது, அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். அதனால் நல்லா ஆறிடுச்சு. இப்படி இருக்கணும், ஆறி இருக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ நல்லா வந்து ஆற வைக்கணும். நல்லா கிண்டி விட்டு ஆற வைப்போம். சூடாக இருக்குது. இதில் வந்து 50 கிராம் அளவு மஞ்சள் தூள் கலந்துக்குவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சுப்பா. இப்போ டப்பாவில் போட்டுக்கலாம். இது 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் பொடி போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், கெட்டே போகாது. 3 மாதத்துக்கு வீடே மணக்கிற மாதிரி ஒரு ரசப்பொடி தயார் பண்ணிட்டோம். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பாவிலையோ இல்லை வந்து கண்ணாடி பாட்டிலையோ போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் கெடாமல் இருக்கும். போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பேருக்கு அளவு இந்த அளவு போட்டுக்கலாம் பொடி. நல்லாயிருக்கும் ரசம். பூண்டு தட்டிட்டு தக்காளி கரைச்சி புளி கரைச்சிட்டு அப்படியே தாளிச்சிட்டு இந்த பொடியை கலந்துக்கிற வேண்டியதுதான். இது எவ்வளோ நாள் இருந்தாலும் கெட்டே போகாதுப்பா. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.